சோழனோட ஓனர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சோழன் மேலே கொடுத்த கேஸை வாபஸுமே வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க இன்னுமே அவங்க மேலே கோவத்தில் இருக்கனால அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி சேரனும் வெளியே வந்து சோழனை கண்டபடி திட்டிட்டு, பல்லவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோலாம் அவன் மேலே கோவப்பட்ட, ஆனால் நீயே இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீயும் பேசாதன்னு அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது நிலாவை கூப்பிட்டா, நிலாவோ நீங்கள் போங்க, எனக்கு சோழன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சேரனை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு சோழன் கூட நடந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போன சேரனும் பாண்டி கிட்டேயும் பல்லவன் கிட்டேயும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, ஆளாளுக்கு இப்படியே போங்க, டெய்லியும் ஒவ்வொருத்தரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ச்சே, இந்த வீட்டை பற்றி எல்லாரும் ஏன் இப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. யாரும் என் பேச்சை கேட்கவும் மாட்டீங்க, பொறுப்பாகவும் இருக்கவே மாட்டீங்க. இக்கேடோ கெட்டு போங்க. அந்த நிலா பொண்ணு சோழனுக்காக என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணிச்சு தெரியுமா? ஒரு தண்ணி கூட குடிக்காம அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது பாருங்க. வந்து நாளைக்கே நான் திருவண்ணாமலை போகிறேன், இதுக்கப்புறமா என்னால் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லும். அப்படியே சொன்னாலும் இங்கே இருன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஒரு காரணம் இருக்குது? அவங்க அம்மா அப்பாவும் நம்மளோட மொத்த குடும்பமும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தா அந்த பொண்ணை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்த சோழன் இருக்கானே, அவன் ஒன்று ரெண்டு தப்பாக பண்ணா எவ்வளோ நாள் தான் அந்த பொண்ணு பொறுத்து போகும்? இதுக்கு மேலே என்னால் இதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கண்டிப்பாக சோழன் மேலே கோபத்தில் இருப்பாங்க. வீட்டை விட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிவோடு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கமும் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சோழனை நிலா ஒரு வார்த்தை கூட திட்டலை. அவங்க அப்படியே அவங்க கூட சைலண்டாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழன் தான் நிலக்கிட்ட, ஏங்க தயவு செஞ்சு என்னை திட்டுங்க, வேணா 4 அடி கூட அடிச்சிருங்க, இப்படி அமைதியாக வராதிங்க. எனக்கு தெரியும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனாலும் உங்களை அவங்க அப்படி அவமானப்படுத்தும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. நான் முதல்ல ஓனர்கிட்ட போயிட்டு பணத்தை கடனாக கேட்கறதுக்காக தான் போனேன். ஆனால் அவரும் பணத்தை எண்ணி வச்சுட்டு என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த நிலைமையில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி பணத்தை எடுத்துட்டேன். அதுவும் திருடணுன்ற எண்ணத்தில் ஒன்றும் நான் எடுக்கலை, அதை மறுபடியும் வச்சிடலான் தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவும் சோழன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களோட கையை பிடிச்சி, இதுக்கப்புறமா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தோளில் சாஞ்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்காக ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பாருங்கள், என்னால் தான் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களோட அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிலாவே சோழனை அவங்களோட ஓனர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேளுக்குன்னு சொல்ல, சோழனும் அவங்க கிட்ட போயிட்டு தன்னோட மனசில் இருந்த எல்லா கஷ்டத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு விதத்தில் அவங்க ரொம்ப பெரிய கேவலமான விஷயத்த பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களோட காலில் கூட விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஓனரும் மனசிறங்கி, டே ஏண்டா முதல்ல எந்திரான்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.